சரி மாமா, நாம மில்லோட கணக்கு பாத்துடலாமா? உட்கார். இந்த டேட் வரை என்ட்ரி பண்ணிருக்கு மாமா. டேய், நீனும் மில்லுக்கு போல நீ வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒன்றும் இல்லைடா, ஆடிட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சுல்ல, அதான் கணக்கு பார்த்துட்டு இருக்கோம். அது கொஞ்சம் டைம் நினைக்கிறேன். நீ மில்லு கிளம்பு, எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காத. என்னடா பாக்குற? நீ போடா, எனக்கு வெயிட் பண்ணாத, இங்க நிறைய வேலை இருக்கு. டேய், நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லடா. என்ன சரியில்லை? டேய், என்னடா இது? சும்மா கூட ஒட்டி வராசி உட்காந்துட்டு ரொம்ப தப்பா இருக்குடா. என்னடா அவன் பிரச்சனை? டே, ஆடிட்டிங்கு சப்மிஷன் டேட் கொடுத்துட்டாங்க, அதுக்குள்ளே எல்லாத்தையும் கொடுத்தாகணும். கணக்கெடுக்கதும் பார்க்கல, அதனால தான் நானும் ஸ்வேதாவும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அது ஏன்டா நீ என்னமோ இது சரியில்லைன்ற தப்புன்ற? டேய், இதெல்லாம் தெரிஞ்சு செய்யறியா இல்லை தெரியாம செய்யறியா? எனக்கு சுத்தமா புரியலடா. என்னடா உனக்கு புரியல? எனக்கு தான்டா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்டா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நீ மின்னு கிளம்பு போ. அண்ணாமலை, அவர் சொல்றதெல்லாம் இனி நீங்க பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ணாமலை, இதுதான் ஆரம்பம். இன்னும் நிறைய அதிர்ச்சிகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு நண்பனுக்கு நண்பனா இருக்கிறதா, இல்ல பாசக்காரவங்க வெண்ணிலா தங்கச்சிக்கு அண்ணனா இருக்கிறதான்னு உள்ளுக்குள்ள பல யோசனைகள் ஓடுது இல்ல? ஆனா நிஜம் என்ன தெரியுமா? ஸ்வேதாவுக்கு முத்தரசம் புருஷனா இருக்க போறது மட்டும்தான் நிஜம். இப்போ நான் கணக்கு பார்க்க மட்டும் வரல அண்ணாமலை, பழைய கணக்கு தீக்கவும் தான் நான் வந்திருக்கேன். சரி, ஓகே, நீ கிளம்பு. ஐயோ ஸ்வேதா, இங்க இருந்து போறப்போ மாமா உன்கிட்ட உருண்டு பொறந்து சண்டை போட்டு போனாரு. இப்ப என்னடானா லவ்வோட உன்னை பாக்குறாரு, சிரிக்கிறாரு. எவ்வளவு பெரிய மாற்றம் வந்துருச்சு, என்னால நம்பவே முடியலடி. இதுதாண்டி குருஜியோட பவரு. போன நிமிஷம் வரைக்கும் கல்யாணம் நடக்கலையே, அது ஏன் நடக்கலன்னு அவரோட பவர் சந்தேகப்பட்டல்ல. எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை
மாமாக்குள்ள அவர் விதைச்சிருக்காரு பாத்தியா? சாதாரணமா இல்ல, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி உள்ளுக்குள்ள மாத்தி வச்சிருக்காரு. வீட்ல இருக்கவங்க எல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியாம நடக்கிறதெல்லாம் கனவா நிஜமானு தெரியாம நின்னுட்டு இருந்தாங்க. தெரியுமா உனக்கு? அதுதான் இப்ப எனக்கு பயமா இருக்கு. என்னடி சொல்ற? பவரே உன் கையில இருக்கு, அப்புறம் என்ன பயம்? இல்லடி, மத்தவங்க சந்தேகமா நம்மள பாக்குறாங்கன்னா நாம உஷாரா இருக்கணும்னு அர்த்தம். இத பத்தி உடனடியா டவுட்ட கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இரு. சொல்லுங்கம்மா. நீங்க சொன்ன மாதிரியே மிகப்பெரிய மாறுதல் மாமா கிட்ட வந்துருச்சு. இப்போ வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அவ யார் நினைச்சிட்டு இருக்க? இந்த வீட்டுல அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன இன்னைக்கு வழக்கத்துக்கு அதிகமாவே அழகா இருக்கிற மாதிரி தெரியுது. மாமா பழைய மாதிரி என்ன பார்த்து பேசுனது, சிரிச்சது, இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதெல்லாம் உங்களாலதான் குருஜி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் குருஜி. பரவாயில்லைங்கம்மா, நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே, இது போதுமா எனக்கு. அப்புறம் குருஜி, இன்னொரு முக்கியமான விஷயம். எப்படி இந்த மாற்றம் நடந்துச்சுன்னு வீட்ல இருக்கிறவங்க அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ஆனா அவங்க பார்வையில கூடவே இது எப்படி நடந்ததுங்கிற சந்தேகமும் இருந்துச்சு. ஒருவேளை வசிய சக்தியாலதான் மாமா இப்படி மாறினாருன்னு தெரிஞ்சுட்டா, வேற சாமியார் கிட்ட மாமாவை அழைச்சிட்டு போய் வசியம் வச்சதை எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் நாம நினைச்சது எதுவுமே நடக்காம போயிடும் குருஜி. வீட்டுக்கு போனது என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு போன் பண்ண சொன்னீங்களே, அதுக்குதான் உங்களை கூப்பிட்டேன். நான் வெச்ச வசியத்தை யாராவது எடுக்க நினைச்சாலும் சரி, எடுத்தாலும் சரி, அவங்க உயிருக்கு மட்டும் இல்ல, முத்தரசன் உயிருக்கும் ஆபத்தா முடிஞ்சிரும். அதை எடுக்க பூஜை பண்றவங்க யாரோ அவங்களுக்கே அது தெரியும். மாமா உயிருக்கு ஆபத்து வந்துருமா? கவலைப்படாதீங்கம்மா, இதெல்லாம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். அது வரைக்கும் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. மீறி தெரிஞ்சு போய் வசியத்தை எடுக்க கிளம்பனா தடுத்து உங்க கண்ட்ரோல்ல நீங்க வச்சுக்கோங்க. அவருதான் நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிற மனநிலையில இருக்காரு. அப்புறம் என்ன? புரியுது குருஜி, நான் போக விடாம தடுத்துடுறேன். இதுதான். இதே மாதிரி நீங்க எப்பவும் கவனமா விழிப்போட இருக்கணும். வீட்டுல இருக்கிற எல்லார் மேலயும் ஒரு கண்ணை வச்சுக்கோங்க. ஓகே சரி குருஜி, நான் போனை வைக்கிறேன். ருத்ரா, அம்மா, என்னம்மா நீ? ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. ஏன் வரல? அடிக்கடி என்னால வர முடியாதுமா. இப்ப கூட ஒரு முக்கியமான விஷயமா தான் அம்மா வந்திருக்கேன். முக்கியமான விஷயமா? என்னம்மா அது? ருத்ரா குட்டி, நீயும் அப்பாவும் உனக்கு உடம்பு சரியில்லாம போனப்ப அத சரி பண்றதுக்காக ஊருக்கு போனீங்கல்ல? ஆமா. அங்க சாமியாரு உனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை சரி பண்றப்போ பல மந்திரங்களை சொல்லி உங்க அப்பாவையும் வசியப்படுத்தி அப்பாவோட மனசையும் மாத்தி ஸ்வேதாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க திட்டம் போட்டிருக்காரு. வசியம் பண்ணாங்களா? வசியம் பண்ணா என்ன ஆகுமா? வசியம் பண்ணா அப்பா நாம யார் சொல்றதையும் கேட்க மாட்டாரு.
ஸ்வேதா என்ன சொல்றாளோ அத மட்டும் தான் கேட்டு நடப்பாரு. அது மட்டும் இல்ல, ஸ்வேதாவை தான் கல்யாணமும் பண்ணிப்பாரு. ஐயோ எனக்கு வேணாம்மா, வெண்ணிலாம்மா தான் எனக்கு அம்மாவா வேணும். அப்படின்னா நீ என்ன பண்ணு, நேரா அண்ணாமலை மாமா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லணும். ஏம்மா, நான் அப்பா கிட்டே சொல்லிடுறேனே. இப்பதானே நான் சொன்னேன், அப்பா நாம சொல்றதெல்லாம் கேட்கவே மாட்டாரு. அப்பா அந்த சாமியார் போட்ட மந்திரத்தோட பிடியில இருக்காரு. நாம என்ன சொன்னாலும் என்ன ஏதுன்னு அவருக்கு புரியவே புரியாது. இப்போ நீயும் உங்க அப்பாவும் மனசளவுல ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. அவரும் உன்ன மாதிரி மனசளவுல ஒரு குழந்தையா தான் இருக்காரு. என்னம்மா சொல்ற? இது ரொம்ப இக்கட்டான நிலைமைமா. அண்ணாமலை மாமா கிட்ட சொல்லி எப்படியாவது அப்பாவை காப்பாத்த சொல்லு. செய்றியா? சரிம்மா, செய்றேன். எப்பவுமே அம்மா உன்னை பாத்துக்கிட்டே தான் இருப்பேன், உனக்கு துணையா இருப்பேன். அம்மா. கனவா? அப்போ சித்ராம்மா கனவுல வந்து சொன்னது நிஜம்தான் போல இருக்கு. அந்த ஸ்வேதா அப்பா வசியம் பண்ணிருக்கா. அதனாலதான் அப்பா இன்னைக்கும் இல்லாம அவ கூட சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு. பழசெல்லாம் மறந்துட்டாரு. அன்னைக்கு என்னடான்னா அவளை அறிஞ்சாரு, அதெல்லாம் மறந்துட்டு இப்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அப்பாவை கல்யாணம் பண்ண பாக்குறியா? விடமாட்டேன். அண்ணாமலை மாமா கிட்ட சொல்லி எப்படியாவது அப்பாவை வசியத்துல இருந்து காப்பாத்தணும். நேத்துல இருந்து நடக்கிறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஒருவேளை அண்ணாமலை அண்ணன் சொல்ற மாதிரி ஏதாவது நடந்துருமோ? மாமா என்னை விட்டு விலகி பழையபடி ஸ்வேதாக்கா பக்கம் போயிடுவாரோ? அப்படியெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு நான் மனசார அம்மன் கிட்ட வேண்டிக்க போறேன். இந்தா இது என்ன முத்து மாமா? பட்டு போடுவ, உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன நீ புடவையெல்லாம் எடுத்து வைக்கிறது பார்த்தா எங்கேயோ கிளம்புற மாதிரி இருக்கு. ஆமா, இது முத்து மாமா வாங்கி கொடுத்த புடவை. குளிச்சிட்டு வந்து இதை கட்டிக்கிட்டு தான் மாமாவையும் கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு நேர்த்திக்கடனை நிறைவேற்ற போறேன். ருத்ராவை குணப்படுத்தி மாமாவையும் நல்லபடியா திருப்பி கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அந்த அம்மனுக்கு நன்றி கடன் செலுத்த போறேன் ஜனனி. இனிமே தினம் கோவிலுக்கு போவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிமே எல்லாமே நல்லது தானே நடக்க போகுது. அக்ஷயா கிட்ட வா.
கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனையாவே நடக்குது? வெண்ணிலா என்னாச்சு? அண்ணே, இங்க பாருங்க, நான் இந்த புடவைய எப்படி அரிஞ்சு போயிருக்கேன்னு. முத்து மாமா எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது போச்சு. யாரோ வேணும்னு தான் எரிச்சிருக்காங்க. இப்பதான் இங்க எடுத்து வச்சுட்டு போனேன். புடவை எப்படி தானா எரியும்? அக்ஷயா, நல்லது நினைச்சா நல்லதுதான் நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டதுதான் நடக்கும். நல்லது கெட்டதை பத்தி பேசுற வாய்ப்பாரு, உடம்பு முழுக்க விஷம். இவன் நல்லதை பத்தி பேசுறா. யார் இதை பண்ணிருப்பாங்க? தங்கச்சி, ஏய் இங்க வா. நீதான் அந்த புடவை எரிச்சது. என்ன விட்டா பண்ணிட்டு போய் பேசுறா பாரு. தின்னுட்டு இருக்கே சிப்ஸ், அதங்க கிடக்குது பாரு. அதே சொல்லுது, நீதான் அந்த புடவையை கொளுத்துனதுன்னு. சொல்லு, நீதானே இதை பண்ண? ஸ்வேதா, இங்க வா. இந்த வாய்ப்புக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீயே வகையா வந்து வலையில சிக்கியிருக்க. இத வச்சு இந்த வீட்ல மிகப்பெரிய சண்டைய போட போறேன் பாரு. அப்போதான் மாமா வந்து தலையிடுவாரு, எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. இப்போ இங்க இருக்கிறவரு புது முத்தரச மாமா. வசியும் எனக்கு எதிரா செயல்படுறதுக்கு அவரை விடாது. நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் மாமா செய்வார். மாமா இனி ஏன் பக்கம் தானு மொத்த பேருக்கும் காமிக்க வேண்டியிருக்குல்ல. ஏய், நான் கூப்பிட்டே இருக்கேன், நீ அங்கேயே இருந்த என்ன அர்த்தம்? வா. ஏய் ஏய், என்ன 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 வேணும்? ஏன் இப்ப கத்துற? வேண்டுதல் புடவை எப்படி எரிஞ்சிருக்கு பாரு. நீங்க தானே பண்ணது. எனக்கு பீரோல இருக்கிற ஏன் புடவையை கட்டுறதுக்கே நேரம் இல்ல. நான் எதுக்கு ஆஃப்டர் ஆல் இந்த வெண்ணிலா புடவை எரிக்க போறேன்? உனக்கு பொறாம. முத்தரச வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்க போறான். அவன் இவளை விரும்புறா. அதனாலதான் அதை பொறுக்க முடியாம அவன் எடுத்து கொடுத்த புடவையை எரிச்சிருக்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. ஏய், வாய் அடக்கி பேசு. ஆமா, எனக்கு நீ யாரு? வெண்ணிலா கூட பிறந்தானா? ரொம்ப தான் அடங்கு. உன்கிட்ட காட்டிட்டு தானே புடவை அங்க வச்சேன். அதுக்குள்ள யாரோ எரிச்சிட்டாங்க. நம்ம வீட்டுக்குள்ள யார் இந்த வேலைய பண்ணுவா? இவதான் பண்ணிருப்பா. ஓய், யாரு பார்த்து இவ அவங்கற? உன்னை பார்த்து தான் சொல்றேன். உனக்கு இருக்கிற பொறாம கொஞ்சமா நஞ்சமா? நான் தான் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கல, மறுபடியும் என்ன சொல்லிட்டு இருக்க? நீ தான் பண்ண. நான் பண்ணல. நீ பண்ணலனா அத கூடி வச்சிருக்கே, இவ பண்ணிருப்பா. இத பார், நான் பண்ணல, தேவையில்லாம பழி போடாத.